மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் கிரேவி வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட கொஞ்சம் கரம் மசாலாவும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பன்னீரில் படுற மாதிரி கோட் பண்ணிவிடுங்க இந்த மசாலாவை. ஸோ இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ ஆயில் ரொம்ப ஹீட் ஆகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம பன்னீரை ஷாலோவாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கிரேவியில் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ பன்னீர் உடையாமல் ஸ்லோவாக போடுங்க. ஸோ லைட்டாக திருப்பி விடுங்க. பார்த்திங்கன்னா பன்னீர் எல்லாமே நல்லா வந்து ஷாலோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பன்னீரை திருப்பி விட்டுட்டு நம்ம பன்னீரை எடுத்துடலாம். ஏன்னா பன்னீர் நம்மளுக்கு ஓவராக ஃப்ரை ஆக வேண்டாம். ஸோ நான் பன்னீரை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஏன்னா நம்ம இந்த ஆயிலே வந்து கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா சீஸ்னிங்க்கு கொஞ்சம் சீரகம், ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியணும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், தனி மிளகாத்தூள். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரேவிக்கு தேவையான உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போதும். ஸோ மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட ரா ஸ்மெல் போகணும். ப்ளஸ் இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா மசாலாலாம் நம்மளுக்கு கரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சீஸ்னிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ. ஸோ இன்றைக்கி கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு 5 முந்திரி பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுல் கிரேவியாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 150 to 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஸோ தட் பன்னீர் அண்ட் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லைக் ஒரு மிக்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes கழித்து பார்த்தோம், பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, பராத்தாவோட சாப்பிடலாம். பெஸ்ட்டு காம்பினேஷன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.